ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மணக்க கறி குழம்பு சுவையில் காளான் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூடான சாதம், தோசை, சப்பாத்தி, இட்லி இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 6-7 பல் பூண்டு, இஞ்சி 2 துண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் கிரேவிக்காக 7 முந்திரி சேர்க்குறேன். முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் உடச்சக்கட்டில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி தக்காளி இது சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, தக்காளி வெந்து வந்தால் போதும், நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேஸ்ட் ரெடி. அடுத்ததாக கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடி கனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை 1 துண்டு, கிராம்பு, ஏலக்காய் இது எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கறி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த தாளிப்பு கூட நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய காளான் அதில் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா கருகி போய்டும் இப்படியே விட்டோம் அப்படின்னா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா போதும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுன்னா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தது அப்படின்னா அது கொதித்து வெந்து வரும்போது கரெக்டாகிடும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும். கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கரெக்டான பதம். உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னும் நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மணக்க கறி குழம்பு சுவையில் காளான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ரைஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கனால கொஞ்சம் தண்ணி பதமாக வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.